சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவியை இழந்ததால் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பொன்முடியால் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவர் வழக்கமாக அமரும் இருக்கை காலியாக இருந்தது. விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். பொன்முடி அவர்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த முறை சட்டமன்றத்திலே அவர் இடம்பெற்றிருந்தார். அதாவது தொடர்ந்து 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சட்டமன்ற கூட்டங்கள், அமைச்சரவை கூட்டங்கள் என அனைத்திலுமே பொன்முடி அவர்கள் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது மேல்முறையீட்டு நிலையில இருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளியில் தான் இருக்கின்றார். எம்எல்ஏ பதவியை அவர் இழந்திருக்கின்றார். ஏனென்றால் 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் தன்னுடைய அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஆகியவற்றை இழந்துவிட்டார். அந்த காரணத்தினால் அமைச்சரவையிலும் அந்த அமைச்சர்கள் முன்வரிசையில் அமர்வார்கள், நமக்கு தெரியும். அந்த இடத்திலும் அவரால் அமர முடியவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டப்பேரவைக்குள் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஒவ்வொரு முறை சட்டப்பேரவை நடைபெறும் போதும் அமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர் வருவார். அது மட்டும் இல்லாமல் புரோட்டோகால் அடிப்படையில் முதலில் முதல்வர், அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு துரைமுருகன், திரு KN நேரு, பெரியசாமி, அதனைத் தொடர்ந்து பொன்முடி, அதன் பிறகு ஏவாவேலு போன்றவரெல்லாம் அமர்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த முறை அவர் சட்டப்பேரவைக்குள் வராத காரணத்தால் அவரது இடம் காலியாகவே இருந்தது. அவரது இடத்தை விட்டுவிட்டு மற்ற அமைச்சர்கள் அவரவர் இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்டனை காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்து விட்டதால் பொன்முடி இன்றைய தினம் சட்டப்பேரவையில் வரவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.